நான் சொல்றத அப்படியே கற்பனை பண்ணுங்க. நீங்க நம்ம சூரியனை ஒரு கால்பந்து சைஸுக்கு சுருக்கிட்டீங்கன்னா நம்ம பூமி ஒரு கடுகு சைஸ்ல இருக்கும். இந்த சைஸ் கம்பாரிசன் நம்ம சூரியன் எவ்வளவு பெருசுங்கிறத உங்களுக்கு தெளிவா காட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை நம்ம சூரியன் பூமியை விட சின்னதா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ சூரியன் பூமியை விட சின்னதா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம சூரியனோட சைஸ் கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமிக்கு சமம். ஆனாலும் 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறதுனால நம்ம சூரியன் பாக்குறதுக்கு சின்னதா தெரியும். ஒருவேளை சூரியன் பூமியை விட சின்னதா இருந்துச்சுன்னா நம்ம பூமி உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இருந்திருக்காது. அண்ட் இவ்வளவு சின்ன சூரியன் ஒரு ஸ்டாரா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துல சைஸும் தூரமும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒருவேளை நம்ம பூமி இப்போ சுத்திட்டு இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி சுத்த ஆரம்பிச்சதுன்னா மார்ஸ் கிரகம் மாதிரி உறைஞ்சிருக்கும், அல்லது கொஞ்சம் பக்கத்துல சுத்த ஆரம்பிச்சதுன்னா வீனஸ் கிரகம் மாதிரி எரிஞ்சிருக்கும். சூரியனோட ஹேபிட்டபிள் ஜோன்ல நாம இருக்கிறதுனால நாம ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும். சூரியனோட சைஸும் பூமியோட சைஸும் அண்ட் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரமும் தான் பூமியில உயிர்கள் உருவாறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சோ ஒருவேளை சூரியன் பூமியை விட சின்னதா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு ஸ்டாரோட சைஸ் தான் அதோட கலருக்கும் டெம்பரேச்சருக்கும் காரணமா இருக்கு. சோ பெரிய ஸ்டார்கள் எல்லாம் சூடாவும் ப்ளூவாவும் இருக்கும் அண்ட் சின்ன ஸ்டார்கள் எல்லாம் கோல்டாவும் ரெட்டாவும் இருக்கும். ஒருவேளை சூரியன் சின்னதாச்சுன்னா ஒரு ரெட் டுவார்ஃபா உருமாறி நம்ம பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு ரொம்பவே இதமா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. ஒரு டெஃபினிஷனுக்கு ஒரு ஸ்டாரா இருக்கணும்னா அதோட கோர்ல தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடந்தே ஆகணும். சோ ஒரு ஸ்டாரால எவ்வளவு சின்னதா இருக்க முடியும்? வெல், நம்ம இதுவரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்த ஸ்டார்கள்லயே ரொம்ப சின்ன ஸ்டார் பூமியை விட 10 மடங்கு பெருசா இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த சைஸ்லயாவது இருந்தாதான் ஒரு ஸ்டார்ல ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கும். 10 பூமிகளை விட சின்னதா இருக்கிற எதுவும் ஸ்டாரா இருக்க முடியாது. ஆனா அது ஒரு குளிர்ந்த இருட்டான நட்சத்திர எச்சமா இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு காரணத்துக்காக சூரியன் பூமியை விட சின்னதாச்சுன்னா அது தானே எரிஞ்சு சின்ன பின்னமா ஆயிரும். சோ நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற கிரகங்கள் அதுக்கு இருக்கிற ஒரே ஸ்டாரை இழந்துரும். பூமி உட்பட எல்லா கிரகங்களும் ஆர்பிட்ல சுத்துறதுக்கு சூரியனோட கிராவிட்டி தான் காரணமா இருக்கு. இப்போ சூரியன் இல்லாததால எல்லா கிரகங்களும் தனித்தனியா மிதந்து விண்வெளியில வேற ஒரு ஸ்டாரை நோக்கி போக ஆரம்பிச்சிரும். பூமி வாழ் உயிரினங்களான நமக்கு இது ஒரு மகிழ்ச்சியான முடிவா இருக்காது. சோ திரும்பவும் நாம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை பூமியோட சைஸ சூரியனை விட பெருசாக்கலாம். சோ பூமியோட மாஸ் இப்போ இருக்கிறத விட 3,33,000 மடங்கு பெருசா ஆயிரும். இவ்வளவு பெருசா இருக்கிற ஒரு கிரகத்தால போதுமான அளவு ஹீட்டையும் பிரஷரையும் உருவாக்க முடியறதுனால அது ஒரு ஸ்டாரா மாறிடும். கண்டிப்பா இந்த ஹாட் ஸ்டார்ல உயிர்கள் வாழவே முடியாது. ஆனா இங்கதான் ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கு. பூமியும் இப்போ ஒரு ஸ்டாரா மாறினதுனால நம்ம சோலார் சிஸ்டமுக்கு இனிமே 2 ஸ்டார் இருக்கும். சோ ஒருவேளை பூமியை விட சூரியன் பெருசானாலும் அல்லது சூரியனை விட பூமி பெருசானாலும் பூமியில உயிர்கள் வாழ்றது சாத்தியமா இருந்திருக்காது. ஆனா உயிர்கள் மற்ற கிரகங்கள்ல அல்லது துணைக்கோள்கள்ல உருவாயிருக்கலாம். பொதுவா கிரகங்களோட துணைக்கோள்கள்ல 3ல 1 பங்கு உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இருக்கு. ஆனா ஒருவேளை நம்ம பூமிக்கு 2 சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்? வெல், அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.